ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இப்போ தொடைகளை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டிருந்தேன் முந்தினத்து. நேற்று சொரியனையால் கிளாஸஸ் இல்லாமல் போயிட்டு இப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு அது விளங்கிட்டு தனி இல்லாமல் அந்த 11 தொடர்பும் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்தவளும் இப்போ நான் உங்களுக்கு 3 தொடைகள் வாரத்தை மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சில கொஷின்ஸ்கள் டைப் ஒரு டைப் வைஸாக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் 3 தொடைகள் சம்மந்தப்பட்டதாகத்தான் அந்த வினாக்கள் அவ்வளவும் இருக்கும். எப்படி எப்படி எல்லாம் கேட்கலாமோ அவ்வளோ விதமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது தவிர மூலமாக கேட்கறதுக்குன்னு அப்படின்னு எதுவும் இல்லை. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை பார்ப்போம். அதுக்கு பிறகு 4 தொடைகள் சம்மந்தப்பட்ட விண்வெளிப்படத்தை பற்றியது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஓகே, வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். ஓகே, இது இப்போ அவங்களோட எக்ஸசைஸ் 1. சரியா? டைப் 1 ஒரு கொஷின்ஸ் தான். இது எப்படி சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்படி 3 தொடர்புகளை தந்து இதுக்கு சரியான இந்த வெண்வெளிப்படம் வரும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம் கேள்வி. இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எப்படி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நான் நம்மளோட தொடர்பு 1ல் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இந்த கொஷின்ஸ்களை செய்யணும். சரியா? இப்போ என்ன, மக்கள், ஆசிரியர்கள், பட்டதாரிகள் என்று சொன்னால் அந்த மக்கள் என்றதுக்குள்ள ஆசிரியர்களும் வருவாங்க, பட்டதாரிகளும் வருவாங்க. அதே நேரம் அந்த பட்டதாரிகளில் ஆசிரியர்களும் இருப்பாங்க. விளங்கிட்டா? மக்கள்ன்றது பொதுவான ஒரு விஷயமா வரும். இந்த ஆசிரியரும் பட்டதாரிகளும் இணைந்து வரக்கூடியதாக இருப்பாங்க. அதே நேரம் பட்டதாரிகளில் ஆசிரியர் பட்டதாரிகளும் இருப்பார்கள். விளங்குதானே? அப்போ இதுக்கு எந்த படம் வரும்? முதலாவது படம் தான் வரும். விளங்கிட்டா? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இதே செக்ஷன்ல எழுதினர்கள், திருமணம் செய்த எழுதினர்கள், நிர்வாகிகள் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எழுதினர்கள்ன்றது ஒரு செக்ஷன், அதுக்குள்ள திருமணம் செய்த எழுதினர்கள்ன்றது ஒரு பகுதியாக வரும். ஆனால் நிர்வாகிகள்ன்றது இப்போ இந்த திருமணம் செய்த எழுதினர்களுக்குள்ளேயோ இல்லை எழுதினர்களுக்குள்ளேயோ வருவாங்களா? ஏன்னா எழுதினர்ன்றது ஒரு ஜாப், அட்மினிஸ்ட்ரேஷன் அது நிர்வாகம்ன்றது ஒரு ஜாப். அப்போ 2 ஜாப்பும் சேருமா? சேராது. அப்போ எது வரும்? 4வது தான் வரும். விளங்கிட்டா? சரி, ஓகே. இப்போ டைப் 2ல் எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். இப்போ டைப் 2ல் பாருங்க, இப்படி உங்களுக்கு ஒரு வெண்வெளிப்படத்தை தந்துட்டு அதுக்கு எது சரியான தொகுதின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது இப்போ நான் பார்க்கறது எல்லாம் 3 சம்மந்தப்பட்டது தானே. இப்போ அதாவது இப்படி கேட்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முதல் பார்த்தது டைப் 1 எப்படி, அதாவது தொகுதியை தந்து அதுக்குரிய வெண்வெளிப்படம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. டைப் 2ல் வெண்வெளிப்படத்தை தந்து அதுக்குரிய தொகுதி எதுன்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி தந்தாலும் நீங்கள் குழம்பாமல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். சரி, அதுக்கு தான் நான் உங்களுக்கு 11 விளங்கப்படுத்தியிருக்கேன். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வர போறது இல்லை தானே. நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு ஓகே தானே, நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, ஜஸ்ட் அதையாவது சொல்லலாமே. ஒன்றும் சொல்றீங்களா ஒருத்தர்? சரி, ஓகே. இப்போ டைப் 2ல் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இப்போ ஒரு வெண்வெளிப்படத்தை தந்திருக்காங்க. இப்போ என்ன, ஒரு பொதுவான ஒரு அம்சத்துக்குள்ள 2 அம்சங்கள் வேற வேறையா இருக்கு. இதுக்கு எது சரியா வரும்? இப்போ பாருங்க, 4 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன? மொழி, சிங்களம், தமிழ், கலைத்திட்டம், அதிபர், பிரிவு தலைவர், தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அதிபர், பிரதி அதிபர், பிரிவு தலைவர். இது உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ மொழி என்றது ஒரு பொதுவான ஒரு அம்சம், அதுக்குள்ள சிங்களம், தமிழ் என்றது வேற வேறையா வரும். அது 2ம் சம்பந்தம் இடைவெட்ட போறதும் கிடையாது, அது 2க்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ முதலாவது தான் அதுக்கு விடையாக வரும். முதலாவது விடை சரியா இருக்கு. இப்போ 2வது படத்தில் பார்ப்போம். அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன? தமிழ், வேற்றுமை, கூட்டுச்சொல், கலைப்படைப்பு, இலக்கிய நூல்கள், நாவல்கள், மொழி, தமிழ், ஆங்கிலம், பெண்கள், தாய்மார், தாதிகள் இப்படின்னு விட்டுருக்காங்க. இப்போ இந்த 2வதுல தமிழ், வேற்றுமை, கூட்டுச்சொல் ஒரு தொகுப்புக்குள்ள வராது. மொழி, தமிழ், ஆங்கிலம் அது இப்பதான் பாதிர வராது. பெண்கள், தாய்மார், தாதியர்ன்றதுக்குள்ள இப்ப தாதியர்கள் சில பேர் தாய்மாரா இருப்பாங்க, சில பேர் இல்லாம இருப்பாங்க. அப்ப அதுவும் ஜாயிண்டாகவே வராது. இப்ப இதுக்குள்ள எது வரும்? 2வது வரும். ஏன்னு சொல்லுங்க? இப்ப கலைப்படைப்புன்றது இப்போ ஒரு முதலாவது செக்ஷனா வரும். அந்த கலைப்படைப்புக்குள்ள இலக்கிய நூல்களும் காணப்படும். இலக்கிய நூல்கள் நாவல்களாகவும் காணப்படலாம். அப்ப எது வரும்? 2வது வரும். சரிதானே? ஓகே. 3வது நல்ல ஈஸியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு வாசிச்சாலே விளங்கும். இப்போ இந்து சமயம், கணிதம், விஞ்ஞானம், சிங்களம், தமிழ், ஆங்கிலம், சமயம், இந்து சமயம், கணிதம், மொழி, ஆங்கிலம், தமிழ்.
இதில் இது வரும் சமயம்ன்றது ஒரு பொதுவான ஒரு அம்சமாக இருக்கும். அது சமயத்துக்குள்ளே இந்து சமயம்ன்றது வரும். ஆனால் அந்த கணிதம்ன்றது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத அப்போ இது கணிதமாக இருக்கு. விளங்குதானே? ரைட், ஓகே. இப்போ டைப் 3 பார்ப்போம். இப்போ டைப் 3 பாருங்க. இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 1 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள், கீழே 10 உருவங்கள் மற்றும் தொடர்பான தகவல்கள் இப்படியாக கொண்டு போய் 1 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள்ன்றதுக்கு நான் உங்களுக்கு இதில் 5 கொஸ்டின் நான் இருக்கிறேன். மிச்சம் 5 இருக்குது. அது நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தர டைமில் நான் தாரேன். சரியா, நான் வந்து ஃபுல்லாக பேப்பர்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல, ஜென்ரல் நாலேஜ் வேறையா, அதே மாதிரி ஐக்கு வந்து ஃபுல்லாக ஒரு செக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு படிப்பிக்கிற மாதிரிக்கு ஒவ்வொரு பகுதியாக நான் பேப்பர் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எல்லா பாஸ் பேப்பர்ஸ் இது வரைக்கும் இல்லாமல் ஒரு 2-3 வருஷத்துக்கு முற்பட்டதுலேருந்து வர பாஸ் பேப்பர்ஸ்களை எடுத்து அதை மென்ஷன் பண்ணி நான் பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் சொல்வேன், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா, அவ்வளோ ஒரு ஃபைல் மாதிரி வரும். ஒரு ஃபைலில் விட எல்லா பேப்பர்ஸ் வரும். அதோட விடையும் சேர்த்து நான் உங்களுக்கு தருவேன். அது வேணுமென்னா அது நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அந்த டைமில் அவங்களோட கொஷின்ஸ் அதுலேயும் வரும் செய்கிறதுக்கு. சரியா, அப்போ நீங்கள் அதையும் செஞ்சு பார்த்துக்கொள்ளலாம். சரி, ஓகே. இப்போ இப்படி ஒரு கொஷின்ஸ், அதாவது இப்படி இது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10 படத்தை தந்துருக்காங்க. உங்களுக்கு 10 கொஷின், இப்போ நான் உங்களுக்கு 5 தான் தந்திருக்கேன், 5 கொஷின் தந்திருக்கேன். இப்போ தந்திருக்கிற கேள்விக்கு இந்த படத்துலேருந்து எந்த படம் சரியா வரும்ன்றதை பார்த்து நீங்கள் போடணும். சரி, சரியானது இதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி, கலைப்படைப்பு, இலக்கிய புத்தகங்கள், நாவல்கள். அப்போ இதுக்கு எது வரும் சரியா, எந்த படம் வரும் நீங்களே கெஸ் பண்ணி பார்க்கணும். சரியா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இப்போ நான் இது 6வது படம் பெறும்னு சொல்லி நான் போடுறேன். முதலாவதுக்கு 6வது. சரியா, ஏன் கலைப்படைப்புன்றது ஒரு பொது அம்சமாக இருக்கும். அதுக்குள்ள இலக்கிய புத்தக நாவல்களும் ஒரு அம்சத்துக்குள்ள அடங்கும். சரிதானே? ரைட். 2வது சொல்லி மாமிச உண்ணிகள், தாவர உண்ணிகள், மான்கள். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம 8வது படம் வரும். ஏன் மாமிச உண்ணிகள்ன்றது ஒரு செக்ஷனாக வரும், தாவர உண்ணிகள்ன்றது ஒரு செக்ஷனாக வரும். அந்த தாவர உண்ணிகளுக்குள்ளதான் இந்த மான் என்றது வரும். ஏன்னா மான் வந்து மாமிச உண்ணி கிடையாது தானே. அப்ப தாவர உண்ணிகள்ன்றதுக்குள்ள மான் வரும். அதே நேரம் தாவர உண்ணிகள் சிலது மாமிச உண்ணிகளாகவும் இருக்கலாம். விலங்குகள் இடைவெட்டுதல். அப்ப என்ன வரும், மான்கள் வந்து மாமிச உண்ணிகள் கிடையாது, ஆனா அதே நேரம் தாவர உண்ணிகளாக இருக்கிற சிலது மாமிச உண்ணிகளாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விளங்கிட்டு தானே? அப்ப அதுக்கு எத்தனை படம் பெறும், 8. ரைட். அடுத்தது ஆடைகள், சாரிகள், காட்சட்டைகள். அது உங்களுக்கு தெரியும். ஆடை என்றது ஒரு பொதுவான அம்சம் இருக்கும். காட்சட்டை வரும், சாரி வரப்பது 3வது வரும். அது உங்களுக்கு விளங்கும் தானே? ரைட். அடுத்தது நடிகை, நடிகர்கள், படத்தயாரிப்பாளர், கலைஞர்கள். அதுக்கு எத்தனையாவது வரும், படத்தயாரிப்பாளர்கள் அனைவரும் கலைஞர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அப்ப 4வது தான் அதுக்கு வரும். சாரி 4வது வராது. பட நடிகை, நடிகர் 9வது வரும். ஏன்னு சொல்லுங்க. இப்ப படத்தயாரிப்பாளர்கள்ன்றது ஒரு பொதுவான ஒரு அம்சம். இந்த விஷயத்துக்குள்ள, அதாவது படத்தயாரிப்பாளர்கள் அனைவரும் கலைஞர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்ப அதுல பிரிச்சிருக்கிறேன். சரியா, அதே நேரம் கலைஞர்கள் எல்லாரும் நடிகர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நடிகை நடிகர் சில பேர் படத்தயாரிப்பாளர் இருப்பாங்க. படத்தயாரிப்பாளர்கள் எல்லோரும் கலைஞர்களாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் இப்ப இது வந்து நடிகர்கள் தான் வரும், இந்த பெரிய வட்டம். விளங்குதா? இது வந்து இந்த 2வது வட்டம் வந்து படத்தயாரிப்பாளர். இவங்க 3 பேர் நடிகர்களும் படத்தயாரிப்பாளரும் சேர்ந்து தயாரிக்கிற கலைஞர்களாகவும் இருக்கலாம். அந்த கலைஞர்கள்ல சில பேர் நடிகர்களாகவும் இருக்கலாம், அவர்கள சில படத்தயாரிப்பாளர்களாகவும் இருக்கலாம். விளங்குதானே? ரைட். அடுத்தது பாருங்க, 100க்கும் 500க்கும் இடைப்பட்ட 15 மடங்குகள். 100க்கும் 500க்கும் இடைப்பட்ட 15 மடங்குகள் என்னென்ன வரும், 105 வரும், 120 வரும், 135 வரும், அப்படி வரும். சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 200க்கும் 700க்கும் இடைப்பட்ட 10 மடங்குகள். அப்ப 200க்கும் 700க்கும் இடைப்பட்ட 10 மடங்குகள் என்று சொன்னா 210 வரும், 220 வரும், 230 வரும், 240 வரும். சரியானே? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 0க்கும் 1000க்கும் இடைப்பட்ட 5 மடங்கு, 5 மடங்கு விளங்குதான் நான் செய்யறது. 5, 10, 15, 20, 5 மடங்கு 5 ஓடிப்போம். அப்ப இது 3 செக்ஷனா வருது.
3 செக்ஷனாக வரக்குள்ள இதுக்கு என்ன விட வரும்? இதுக்குத்தான் 4வது விட வரும். எப்படி? இப்போ 100க்கும் 500க்கும் இடைப்பட்ட 15 மடங்குகள் இருந்தது ஒரு செக்ஷனாக வரும். அதே நேரம் அந்த 200க்கும் 700க்கும் இடைப்பட்ட 10 மடங்கும் ஒன்றாவிரும், 5 மடங்கும் ஒன்றாவிரும். இந்த 10 மடங்கு 5 மடங்குக்குள்ளேயும் 2 இணைஞ்சு வர மடங்கு 2க்குள்ளையும் சில சாணங்கள் சமனா வரும். 5 மடங்கும் 10 மடங்கும் சமனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. விளங்கிட்டு தானே? சரி, இப்போ உங்களுக்கு இது விளங்கிட்டு தானே? பயிற்சி 3. ரைட். இப்போ பயிற்சி 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 1-5 வரையுள்ள வினாக்கள் கீழே மும்மை தொடையுடன் கூடிய 4 தொகுதிகள் தரப்பட்டுள்ளது. அதாவது 3 தொடைகளுக்கு வரக்கூடிய அந்த தொகுதிகள் 4 தொகுதி தரப்பட்டிருக்காங்க. இந்த 4 தொகுதியிலையும் 3 தொகுதி ஒரே மாதிரியான விண்வெளிப்படம் வரக்கூடியது, ஒரே தொகுதி மட்டும் வேற விதமான ஒரு விண்வெளிப்படம் வரக்கூடியது. அது எது என்று தெரிவு செய்து அதில் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. விளங்கிட்டு தனி கேள்வி. இப்போ ரைட், இப்போ பாருங்க, நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்ப்போம், இந்த கணக்கு பார்ப்போம். முதலாவது அப்பள், மாம்பழம், பழுத்த பழங்கள். இதுக்கு எப்படி வரும்? இப்போ இப்படி போடுவோம். இது இப்போ பழுத்த பழம் வந்து வைப்போம், சரியா? அப்போ இந்த பழுத்த பழத்துக்குள்ள அப்பளும் வரும், இப்படி மாம்பழமும் வரும். இப்போ முதலாவது குறிய படம் இது. விளங்கிட்டா? இது இப்போ பொதுவாக இருக்கிறது பழுத்த பழமாக இருக்கும். இதுக்குள்ள அப்பளும் வரும், மாம்பழமும் வரும். இல்லை, மாம்பழம் பழுத்த மாம்பழமும் இருக்கும், பழுக்காத மாம்பழமும் இருக்கும். அப்புறம் அப்பள் பழுத்த பழமும் இருக்கும், பழுக்காத பழமும் இருக்கும். விளங்கிட்டா? ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நெல், தானியங்கள், கோதுமை. அதுக்குரிய படம் எப்படி வரும்னு பார்ப்போம். இப்போ தானியம்ன்றது ஒரு பொதுவான ஒரு இதாக இருக்கு. போடுறேன்னா தானியம் பொதுவான ஒன்றா இருக்கு. இதுக்குள்ள நெல் வேறையாக வரும், கோதுமை வேறையாக வரும். இது இப்போ 2வதுக்குரிய படமாக இருக்கு. விளங்கிட்டானே? சரி. 3வது காற்றட்டை, சாரம், பருத்தி ஆடைகள். என்னது? காற்றட்டை, சாரம், பருத்தி ஆடைகள். அப்போ அதில் என்னென்னு வரும்? இப்போ பருத்தி ஆடைகள்ன்றது உண்டாகும். இதில் காற்றட்டையும் வரும், சாரமும் வரும். இந்த பருத்தி ஆடைக்குள்ள காற்றட்டையும் வரலாம், சாரமும் வரலாம், பருத்தியில் செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம். 4வது என்ன சொல்லுது? மோதிரம், சங்கிலி, தங்க நகைகள். அப்போ தங்க நகைகள்ன்ற ஒரு பொருட்களுக்குள்ள மோதிரம் வேறையாக வரலாம், சங்கிலியும் வேறையாக வரலாம். நடுவில் என்ன வரும்? இது இப்போ தங்க நகையாக இருக்கு. இந்த தங்க நகையில் மோதிரமும் வரும், சங்கிலியும் வரும். அது தங்க நகை இருக்கிறதாகவும் இருக்கலாம், தங்க நகை இல்லாததாகவும் இருக்கலாம். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன விளங்குது? இப்போ இந்த முதலாவது படம், 3வது படம், 4வது படம் 3 ஒரே படமா இல்லையா? நல்லா பாருங்க. இப்போ 2வது படம் மட்டும்தான் வேறு. அப்போ இவங்க கேட்ட குவெஷனில் இப்போ எது வித்தியாசமானது? 2வது விட தான் நெல், தானியங்கள், கோதுமைன்றதுதான் இதுக்குரிய ஆன்சர். சரிதானே? ரைட். இப்போ 2வது என்ன சொல்லியிருக்காங்க? கதிரைகள், மரத்தினால் ஆன தளபாடங்கள், மேசை. சரிதானே? கதிரைகள், மரத்தினால் ஆன தளபாடங்கள், மேசைகள். அதுக்கு எப்படி வரும்? முதலாவதுக்கு படம் கதிரைகள், மேசைகள், தளபாடங்கள், இப்படி தான் வரும். 2வது லொரி, பேருந்து, வாகனங்கள். 2வதுக்குரிய படம் வாகனத்துக்குள்ள லொரி வரும் வேறையா, பேருந்து வரும். அடுத்த $, எண், பணம். அப்போ பணத்துக்குள்ள லொடல் வேறையா வரும், ஜென் வேறையா. அடுத்து பென்சில், பேனை, காகிதம். காகிதம் வேறையா வரும், அதே பென்சிலும் பேனையும் வேற வேறையா வரும். அப்போ இதில் எது ஆன்சராக வரும்? முதலாவது தான் இதுக்குரிய விடையாக வரும். விளங்கி இந்த வெண்வெறி படம் தான் வேறு, மற்ற 3ம் ஒன்று. விளங்கித்தானே? ரைட். இப்போ 3வது கேள்வி என்ன? ஒற்றை எண், இரட்டை எண் பெருக்கங்கள், 4 எண் பெருக்கங்கள். இதுக்கு எப்படி படம் பெறும்? முதலாவதுக்கு ஒற்றை என போடுவோம். இதில் 2 பெருக்கம் வரும். அதே நேரம் 2 பெருக்கமும் இது இப்போ 2 பெருக்கம், இது 4 பெருக்கம் வரும். ஒற்றை எண்ன்றது வேறையா வரும். 2 பெருக்கம் 4 வரும், ஒற்றை எண்ணுக்கு சம்பந்தம் இல்லை தானே, அப்போ அது வேறையா வரும். அடுத்து 2வது என்ன சொல்லலாம்? கோவா, மரக்கறி, மீன். மரக்கறிக்குள்ள கோவா வரும், மீனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அடுத்து சுடும் ஆயுதங்கள், துப்பாக்கி, உடைகள். சுடும் ஆயுதத்துக்குள்ள துப்பாக்கி வரும், உடைகள்ன்றது வேறையா வரும். அடுத்தது நுளம்பு, டெங்கு, பூச்சி. அது எப்படி வரும் படம்? நுளம்புக்குள்ள டெங்கும் வரும், பூச்சியும் வரும். இப்போ 4வது படம் தான் டிஃப்ரெண்ட். அப்போ இதுக்கு எது விட? 4வது வரும். வாங்கிட்டா? சரி. இப்போ
இன்னொரு பயிற்சி பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ பயிற்சி 5 என்ன சொல்லிடுறாங்க? 1 தொடக்கம் 3 வரையுள்ள ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ABCD என்றவாறான 5 துடைகளும் அவற்றுள் 3 துடைகளிடையே காணப்படக்கூடிய தொடர்பை குறிப்பிடுவதற்காக வரையப்பட்ட வெண்வெளி படங்களும் தரப்பட்டுள்ளன. அந்த வெண்வெளி படங்கள் மூலம் குறிப்பிடப்படும் எந்த 3 துடைகளுக்கு இடையிலான தொடர்பு என்பதை தெரிவு செய்து இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது விடு. இப்போ என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு 5 ABCD 5 விதமாக தந்திருக்காங்க. இதுல 3 ஒற்றுமையா வரும். அந்த வார 3 எந்தெந்த நம்பர்ஸ் வருமோ அந்த சரியான நம்பர்ஸை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதலாவது என்ன கேள்வி? இதுல இப்ப முதலாவதுக்கு பொருத்தமாக வரக்கூடிய விடை 2வது. 2வதுக்கு பொருத்தமாக வரக்கூடிய விடை 3வது. இது எப்படி என்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? விளங்கிட்ட? ஓகே. இப்போ நான் 4வது துறையிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டு தானே? இது வரைக்கும் விளங்கிட்டு தானே? இப்போ நான் அந்த கடைசியாக சொன்னது டைப் 5 உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இப்போ அதாவது இப்போ என்னென்றா இப்போ இதில் இப்போ உங்களுக்கு தெரியும் முதலாவது 2வது ஏபிடி 4 கால் விலங்குகள் ஒரு பொதுவான அம்சம். அதுக்குள்ளே பியான பன்றி வருகிறது. சரியா? அதான் இப்போ இந்த காட்டியிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க. இந்த இருக்கிறது 4 கால் விலங்கு. இந்த இடத்துல சின்ன வட்டம் பன்றிகள். இதோட டி என்ன சொல்றாங்க? பயங்கர விலங்கு. இது பயங்கர. இந்த பயங்கர விலங்குல 4 கால் விலங்குகளும் அடங்கும் என்று நோக்கம். அப்ப மற்றது ஊனுணிகள் இருக்கு, ஊர்வன அதெல்லாம் வராது. அது வரல தனியொரு வட்டம் வந்துருந்த மாதிரி தானே அது வேறு. ஓகேவா? ரைட். அதே மாதிரி தான் அடுத்தது இப்போ தாய்மார்கள், தந்தைமார்கள், பட்டதாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள் 5 ஆப்ஷன் வந்திருக்காங்க. இதில் இப்போ என்னென்ன? தந்தைமார்கள், பட்டதாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள் 3 இடைவெட்டம் தெரியும். இப்போ இதில் தந்தைமார் 1 வரும், பட்டதாரிகள் 1 வரும், பாடசாலை ஆசிரியர்கள் 1 வரும். இப்போ 3 இந்த நடுவில் என்ன வருவாங்க? தந்தைமாராக இருக்கிறார்கள், பாடசாலை ஆசிரியராகவும் இருப்பாங்க, அதே நேரம் அவங்க பட்டதாரியாகவும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்போ அதுக்கு BCDகள் விளங்கிட்டு தானே? இப்போ இது வரைக்கும் அவ்வளோ 5 டைப்பும் விளங்கிட்டு தானே? இதோட இந்த செக்ஷன் முடியுது. இந்த செக்ஷன் சொன்னால் இந்த 3 வகையான துறைகள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். இதோட இதை முடிப்போம். இன்னும் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு 4 துறை வந்தால் இப்படி செய்யறதுன்னு சொல்லி அதில் ஒரு சும்மா 2 3 கணக்கு பார்ப்போம். சரியா? அதை கொஞ்சம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த கிளாஸில். ஓகே தேங்க்யூ. பாய்.